ஹாய் ஹாய். முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் டு ஜாக்லின். அதாவது இப்படி ஒரு டிட்டர்மினேஷன், இப்படி ஒரு கிரிட். அவங்க பண்ணது சரி, பண்ணது தப்பு, இவங்களுக்காக அவங்களுக்காக எல்லாம் செகண்டரி. அவங்க பண்ண விஷயம் இருக்குல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடனே மஞ்சரிக்காக எல்லாம் உடனே வந்துருவாங்க. நாங்களே மஞ்சரிக்கு அகேன்ஸ்ட் அதைப்றாங்க. ஆக்சுவலா மஞ்சரி வந்து அவங்களுக்கு இது நேச்சர் கால்னு அவங்க போயிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு ஜாக்லின் இருக்கான்னு சொன்னா, அதனால நான் வந்துட்டேன். அவங்களுக்கு தான் வந்து வார்த்தைகள்ல விளையாடுறதுக்கு இதுதான் போய் சொல்றதுன்னு. அப்ப சௌந்தர்யா சொன்னது கரெக்ட் தானே? ஆமா, உங்களுக்கு சமாளிக்க தெரியும்னா போய் சொல்லலாம். உள்ள போய் சொல்லுங்க, எனக்கு நான் வந்துட்டேன், என்னால முடியல அப்படின்னு ஒத்துக்கோங்களேன். அதே ஒத்துக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும். மெயினே அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு போன வாரம் இதுல எது அப்ரிசியேஷனும் கிடைக்கல. இந்த வாட்டி தீபக்கு கிடைக்குது. அந்த கோவம் வந்து அவங்களுக்கு அப்படியே பொங்கி 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 வருது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த பூவை ஒண்ணு கட் பண்ணணும். ஆமா, அதுதான் அவங்களுக்கு மெயினா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து வருவோம் என்னெல்லாம் ஆரம்பிச்சதுன்னு. காலையில வந்தாங்க நிறைய, முன்னாடி வீடியோஸ்ல நிறைய என்ன சொல்றது, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டோம். சோ ஒரு கிளிம்ஸ் தான் நாங்க இதுல கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தீபக் வந்து பேசினாரு. ரைட் டு ஸ்பீக் அப்படின்னு ஒண்ணு இருக்குதான், நான் அது இல்லன்னு சொல்லல. ஆனா வேர் டு ஸ்பீக்ன்றதும் இருக்குது. நேரம் காலம் இடம் பார்த்து வந்து பேசுங்க அப்படின்னாங்க. இந்த இடத்துல நான் தீபக் நானும் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அங்க அருண் வந்து சொல்லும் போதே நீங்க இல்லங்க எனக்கு கப்போட குடுத்துருங்க நீங்க கேட்டிருக்கலாம். அங்க ஒண்ணு கிண்ணத்துக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து நேத்து நைட் நடந்தது. முத்துக்குமரன் மஞ்சரி எல்லாருக்கும் மஞ்சரிக்கு சாப்பாடு வச்சப்போ இந்த தொட்டுக்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கம்மி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அளவு கம்மி பண்ணாங்கன்னா அப்புறமா வந்து கேட்டாங்கன்னா வைக்கிறதுக்கு அளவு தெரியாது, ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்லன்னு. அது மட்டும் இல்ல, தீந்து போயிடுச்சு ஒருவேளை. ஆமா, அப்ப என்னோட பாட்டை எடுத்து ஊத்திக்கவே இல்ல அப்படிலாம் சொல்லுவீங்கன்றதுனால அவங்க ஃபுல்லா குடுத்துட்டாரு அவரு. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த பாட்டை வந்து எனக்கு ஒரு கிண்ணமா ஊத்தி குடுத்துருங்கன்ட்டு. ஏன்னா ஒரு கிண்ணத்துல வாங்கிட்டு போறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ட் கிண்ணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்ததை திருப்பி நீங்க குடுத்துருக்கலாம். இல்ல வேற யாருக்குன்னா ஷேர் பண்ணிக்கலாம். வந்து நீங்க சாட்சினாக்கெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அள்ளி தின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இதெல்லாம் வந்து வேஸ்ட், அவங்க கிட்ட எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற விஷயமே போகாது. நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அங்க முக்காவாசி பத்தலன்றதுதான் எல்லாருக்கும் நிறைய இருக்கு. அப்ப நீங்க நிறைய இருக்குன்றப்ப நீங்க ஷேர் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு அங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்ப இன்னொரு அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இல்லங்க நான் இது இப்படி நான் பண்ணனா இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னதோட யாருமே அந்த கான்வர்சேஷனை முடிக்க மாட்டாங்க. உடனே முத்துக்குமரன் உள்ள வராரு. அது வந்து டீமோட இது குரோசரி, அதை நீங்க இப்படி பண்றீங்க, அது நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து உள்ள வந்து அந்த ஒரு கான்வர்சேஷனை இவ்வளவு ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுத்தாங்க. இழுத்தப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க சாப்பாடு குடுக்கற வேலையும் நிக்குது. அவர் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாரு முத்துக்குமரன், அதுவும் நின்னுடுது, எல்லாம் நின்னுடுச்சு. அப்பதான் இவர் சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட் தான். ஒரு விஷயத்த டப்புன்னு சொல்லிட்டு போறதுன்னா ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, அப்புறமா நீங்க 3 பேரும் உட்கார்ந்து பேசுங்களேன். இன்னும் அருண் சாப்பிடல, முத்துக்குமரும் சாப்பிடல, எல்லாம் சாப்பிட்டு பொறுமையா உட்கார்ந்து இதை பேசுங்களேன். இதுல தீபக் வேற உட்கார்ந்துட்டு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் இதுல இன்வால்வ் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவங்க 3 பேரும் உட்கார்ந்து பேசியிருந்தாலே போதும். அது அப்படியே போச்சு. அது திருப்பி இன்னைக்கும் வந்து பேச வேற இருக்காங்க. அங்க முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் பார்த்தாலும் டஃப் ஃபைட் ஓடிட்டு இருக்கு. அது ஏன்னா முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் ஒரே வேர்ட்ஸ் ஒரே நேரத்துல சேவ் ஆயிருக்கோன்ற ஒரு இது வந்து அருண் கேறிடுச்சு. இன்னொன்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசவும் மாட்டாங்க. அப்புறமா போய் பேசிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் இவங்க சொல்றாங்கல்ல. இன்னொன்னு இந்த விஷயம் இந்த டைம்ல வந்து இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாளே எடுத்து வந்து இவங்க பேசுறாங்க பாருங்க, அதான் கடுப்பா இருக்குது. அங்க ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னா மத்தவங்க எல்லாம் பாத்ரூம் போகணும், சாப்பிடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இவங்க பேசுறதா கேட்டுக்கிறது திருப்பி உட்காந்துட்டு இருக்க முடியும்? இது 3 பேருக்கு நடக்கிற கான்வர்சேஷன். வேலையே எதுவும் காணுமே, எல்லாம் உட்காந்துனே இருக்கிறாங்க, பேசிக்கினே இருக்கிறாங்க. இல்ல ராத்திரி பகலுமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வெசல் வாஷிங் டீம் வெசல் வாஷ் பண்றாங்க, சமைக்கிற டீம் சமைக்கிறாங்க. ஜெஃப்ரி கூட வந்து காணும், பெருக்கிறது துடைக்கிறதெல்லாம் காணுமே. எத்தனை மணிக்கு தான் பண்றாங்க? அதெல்லாம் போல இருக்கு, இந்த குரூப் தான் போல இருக்கு. இருக்கலாம், சாச்சனா அதெல்லாம். அப்புறம் மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இதாங்க விரிவா நாங்க வேற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பாயிண்டா பேசவே வராது. அது நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. எனக்கு மஞ்சரி வந்து பண்ணது பொய் பேசின மாதிரி இருந்ததுன்றது ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். மஞ்சரி வச்சது சாரி சௌந்தர்யா சொன்னது. சௌந்தர்யா அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க, எனக்கு அது பிடிக்கல. அது எனக்கு ரொம்ப மாத்தி மாத்தி பேசுறதுமே ஒரு ஸ்கில் தான் சொல்லிருக்கலாம். பொய் பேசி சமாளிக்கிறது ஒரு ஸ்கில்னு சொன்னாங்க, அது ரொம்ப தப்பு. இதுக்கு மஞ்சரி கேட்டாங்க, சரி ஒரு வாட்டி கேட்டீங்க ஓகே. அந்த கான்வர்சேஷன் எல்லாரும் போட்டு இழுக்கிறாங்க. இல்ல முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் இதேதான் வேலையா போச்சு. எதுவா இருந்தாலுமே ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் சொல்லத்துக்கு அவங்களால முடியல. உண்மை என்னன்னா இப்படி அப்படின்னு பேசி ஆமாங்க நீங்க தான் கரெக்ட் அப்படின்னு போயிடணும்னு நினைக்கிறாங்க எல்லாம். அது ரொம்ப தப்பு, அது மாதிரி நடக்காது. அதே மாதிரி வந்து ரயான் அது அழகா சொன்னாரு. அவங்க ஒவ்வொன்னுத்துக்கும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஸ்டார்டிங் ஒன்னு ஆரம்பிச்சுட்டு எண்டிங் வேற முடிக்கும் போது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம நடுவுல வந்து தொலைஞ்சு போயிடுவோம்.
கண்டிப்பா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க. நான் உட்காந்து கலவலான்னு பேசினேன்னா ஒண்ணுமே மண்டையில ஏறாது. இல்ல உண்மையிலே மஞ்சரியும் சௌந்தர்யாவும் அவ்வளவு நேரமா பேசியிருந்தாங்களே, நமக்கு ஏதாவது சௌந்தர்யா விடு, சௌந்தர்யா எனக்கு புரியாதுன்றாங்க. நம்மளுக்கு மட்டும் என்ன புரியுது? புரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்ல வராங்க, எதை அவங்க சொன்னாங்க, பொய் சொல்லிட்டாங்கன்றாங்க. சரியா? நீங்க எந்த விதத்துல என்ன பொய் சொல்றான்னு சொல்லி, அது தப்பான வார்த்தை தான். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் அவங்க லாஸ்டா அதுக்கப்புறமா ஒவ்வொரு இன்சிடென்ட் நம்ம அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பாக்கும்போது எல்லாமே அவங்க சொல்றதெல்லாம் நிறையவே தப்பான விஷயமா தான் வெளியில வருது இல்லையா? ஆமா. இப்ப அடுத்து வந்து சாச்சனா அண்ட் தீபக் இஷ்யூ. மைக்ல வந்து ஐயோ சாச்சனா வந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதை சொன்னதுக்கு எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் வந்து எங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு. அத வந்து ஆனா நான் இங்கே நான் சொல்லிடுறேங்க, சாச்சனாவுக்கு வந்து இங்க நாங்க சாபம் கூட கொடுக்கல. அவங்க இப்படி வந்து எல்லாரும் சாப்பாட்டையும் வச்சு சாப்பிடுறீங்களேன்னு சொன்னதுக்கு உன் பிள்ளைக்கும் அதே நடக்கும் அப்படின்னீங்களே. ஏன் தட்டி விட்டு போயிட்டே அப்புறம் வந்து இதுக்குன்னே வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போடுறாங்க. போடுறவங்க போட்டுமே நம்மளுக்கு என்ன. இவங்க சாச்சனா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, முடி மேல மைக் மேல விழுந்திருக்குதுன்ட்டு சரியா போடுங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அப்ப தீபக் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்கணும். இதுதான் வந்து பிக் பாஸ் ரூல் முன்னாடில இருந்தே. அதை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சிரிச்சாங்க. அவங்க சொன்னாங்க ஹேமா இதுக்கு போய் சிரிக்கிறியம்மா, ஒன்னால அவர் பண்றாரு அப்படின்னு அவரும் நக்கலா தான் சொன்னாரு. இவனு அப்ப சிரிக்க கூடாதா? அப்ப வந்து மனித இயல்பு சிரிக்க கூடாதுல, மனித இயல்பு சிரிக்க கூடாதுல, சிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, சிரிக்க கூடாதுன்னு சொல்லி சரி மனித இயல்பா தான் சிரிக்க கூடாதுன்றீங்கல்ல இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. தீபக்லாம் அப்படியே டெம்பர் ஏறி இதாயிடுவாரு, பயங்கர பொறுப்பாயிட்டாரு. ஆமா ஆமா. அப்புறம் கேப்டன் ஆகிடலாமோ? ஆமா எல்லாம் பொறுப்பாயிடுவாங்க. அத வந்து பேசிட்டே இருந்தாங்க. அவர் முத்துக்குமரனே வந்துட்டு நீ எதுக்கு அத பேசுன, அவர் சாதாரணமா சொன்னாரு, நீ அவரு வளவளவள நீ எதுக்கு கொதிக்கிற? தீபக்ன்றதுனால ஒரு மரியாதை கொடுத்து பேசினாரு. இதே வந்து சௌந்தர்யா ஜாக்லின் அப்படி பேசணும், நீ ஏன் பேசாம விட்ட அப்படின்னு. இப்ப தீபக் கிட்ட ஒரு பயம். ஆமா எங்கன்னா பொழந்து கட்டிட போறாரு நடுவுல. அடுத்து வந்து தர்ஷிகா அண்ட் அன்ஷிதா இஷ்யூ. அதாவது தர்ஷிகாக்கு விஷால் மேல கிரஷ் இருக்கு, அன்ஷிதா விஷால் கூட பழகிறதுனால இவங்களுக்கு தப்பா தெரியுதுன்றதுனால போட்டு ஒரு இழுத்து. ஆனா இது அவங்க அப்படி சொல்லல, அவங்க மாத்தி ஜவு முட்டாய் மாதிரி தர்ஷிகாவும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா என்கிட்ட தப்பா நடந்துக்கிறா, இத பண்றான். ஆனா ஆக்சுவலா கோர் கான்செப்ட் இதுதான். விஷாலுக்கு தர்ஷிகாவை பிடிக்கல, விஷால் வந்து அன்ஷிதா கிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. உண்மை என்னன்னா இந்த தர்ஷிகா அவங்களா போய் ஜாக்கலின்ட்ட சொன்னதும், அவங்களா போய் அன்ஷிதாட்ட சொன்னதும் இததான் உண்மை. நான் யார்கிட்டயுமே சொல்லல இடம், என்ன இடம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க பாரு, அது கடுப்பா இருக்குது. நீங்களே ஊரெல்லாம் பரப்புவீங்களா? நீங்களே வந்து யார் உங்ககிட்ட சொன்னா, ஏன் அவ அப்படி சொன்னா நான் கேக்குறேன், ஏன் அவ சொன்னா நான் கேக்குறேன். நீங்க சொல்றதுனால தானே அவங்க போய் அங்க போய் சொல்றாங்க. கடைசியில அவங்கள பைத்தியக்காரங்களாக்கி விட்டுறீங்க. அப்படி என்னதான் உலகமாக சீக்ரெட் உங்களுக்கு? எங்களுக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புடிச்சு சாவுங்க, பிடிக்கலன்னா விட்டு தொலைங்க. நம்மளுக்கு என்ன யாரு இத கண்டென்ட் எல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா இவ்வளவு நாளா இருப்பாங்களாம், திடீர்னு இவங்க வெளில போற மாதிரி தோணுன உடனே நான் இந்த மாதிரி போவாங்களாம். இப்ப என்னன்னு கேட்டா நான் இண்டிவிஜுவல் பிளேயர், குரூப் கேம் ஆடுறவங்க எல்லாம் ஆடிக்கோங்க, நான் இண்டிவிஜுவல் பிளேயர். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்புறம் அருண், அப்புறம் நம்ம வழக்கம் போல உங்க வெசாலு, அந்த பக்கம் பார்த்தனா பவித்ரா, அந்த பக்கம் போனா ஆனந்தி, அப்படி போனா அர்ஷிதா, எல்லாருமே கடைசியில வந்து சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. அடுத்து என்னதுன்னா டால் டாஸ்க் அவங்க சொல்லியிருக்கிறது ஒரு விஷயம் தான். கையில நீங்க என்ன பொம்மை வச்சிருக்கீங்களோ அந்த பொம்மை எடுத்துட்டு போய் அந்த டால் ஹவுஸ்ல வைக்கணும், உங்க பொம்மையை நீங்க எடுக்க கூடாது. இவ்வளவுதான் வந்து அந்த ரூல்ஸ் புக்ல இருந்தது. நீங்க மாத்தலாம், ஆனா வெளியில வந்து மாத்தக்கூடாதுன்றது கிளியராவே இல்ல இந்த ரூல்ஸ் புக்ல. சோ ஜாக்லின் வந்து வெளியே வந்துட்டு ரஞ்சித் கூட டால் மாத்துறது தப்பு. அதுவும் அவருக்கு எந்த டால் எதுவுமே திரும்பி இதை புடிங்கன்னு சொன்னா அது அவர் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி, அது தப்பு தான். அங்க ஃபுல்லாவே அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். அத வந்து மாத்திக்கிட்டு வெளில நின்னு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. ஏன்னா வந்து இதுவும் ஏன் நடந்துச்சுன்னா, சௌந்தர்யாவோட பொம்மையை தர்ஷிகா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தர்ஷிகாக்கு அவங்க பொம்மை யார்கிட்ட போயிருக்குன்னு தெரியல, அந்த பொம்மையை கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னாங்க. அதுதான் கேம். சோ அவங்க கொடுக்காம இருந்ததெல்லாம் கரெக்ட் தான் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, பேரையே காட்டல, 6 ஸ்லாட் இருந்தது, உன்னோடது எங்கன்னு தெரியல, நீ ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா உண்டா அவள்தான் பாக்கும்போது உன்னோடது உள்ள போகணும்னு நினைச்சா கரெக்ட். ரயான் அதுல கரெக்டா பேசுறாரு. 6 ஸ்லாட் இருக்கு, அதை எடுத்து போய் வச்சுட்டு கூட எந்த கிடைக்கல, தர்ஷிகாவோட பொம்மை கிடைக்கல, அது அடியில மாட்டிக்கிச்சு. அதான். சோ அப்ப இவங்களால அந்த 6 ஸ்லாட் இருந்த போவே சௌந்தர்யாவோட பொம்மை அவங்க எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த பொம்மை கிடைக்கல. கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து அதை நான் உள்ள வைக்கணும். அப்ப இருந்தது ஒரே ஒரு ஸ்லாட், ஒரு 2 ஸ்லாட்டோ என்னமோ. அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராணவோட இதை வந்து எடுத்துட்டு போய் பிட்டிலேயே போட்டுட்டு தர்ஷிகா அதை ரஞ்சித் கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால சௌந்தர்யாவோட பொம்மை தர்ஷிகா கிட்ட, தர்ஷிகாவோட பொம்மை ரஞ்சித் கிட்டன்னு இருந்துச்சு.
இதுல வந்து இந்த கேம் பிளே போயிட்டே இருக்கும்போது இவங்க பாட்டுன்னு வார்த்தை விட ஆரம்பிச்சாங்க தர்ஷிகா. இன்னொன்னு வந்து என்னதுன்னா, இது நடுவுல வந்து விஷாலோட கையில இருந்து சாச்சனா வந்து அந்த பொம்மையை புடுங்கி முத்தம் இருந்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விஷால் கத்துனாரு. அதுக்கப்புறமா வந்து இவங்க ரயான் கேட்டாங்க, உங்க கையில இருந்து அப்படி புடுங்கினாங்களா அப்படின்னு. அப்பெல்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லையே அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு உள்ள கத்துறாரு? அதான் அப்புறமா வந்து தர்ஷிகா வந்து அவங்க பொம்மைக்கு வந்து பேரையே காட்டாம மறைச்சு வச்சிருந்தாங்க. அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாங்க. அப்ப உங்க ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா சௌந்தர்யா ஒண்ணுதான் இல்ல, அப்ப அது உங்ககிட்டதான் இருக்கு, நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப அது தப்பு அப்படின்னு இவங்களும் இது பண்ணாங்க. அதுக்கு ஒண்ணு விஷால் இருந்துட்டு இது புடுங்கி பாக்கணும்னு எங்கன்னா இருக்கா, பேரை வந்து பாக்கணும்னு எங்கன்னா இருக்கா அப்படின்னு விஷால் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் சண்டை. அப்போ நீங்க தர்ஷிகா சொல்றாங்க, நீங்க எல்லாம் கேங் பிளே பண்றீங்க, நான் இண்டிவிஜுவல் பிளேயர், என்னப்ப சொல்றீங்க, நீங்க வந்து ரஞ்சித் அண்ணன் நீங்க எப்படி நின்னீங்க, உங்க கையில கொடுத்தா நானா மாத்த மாட்டேன், நீங்க எப்படி மாத்தீங்க? அந்த மனுஷனே ஒரு கேமும் புரியாம உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட நீங்க எதை சொன்னீங்கனாலும் மண்டையில ஏறாது. அவரு இந்த ப்ரோமோவை பாத்துட்டீங்கன்னா பயங்கரமா பிளே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு நினைச்சா அவருக்கு புரியல. என்னமோ ஒரு கையில இருக்கிறத வச்சுக்கணும்னு ரயான் இன்னொன்னு சொன்னாரு, நீங்க குரூப்ன்றீங்கல்ல, நாங்க 6 பேர் குரூப் இல்ல 5 பேருக்கு தான் உள்ள இருக்கு, ஒருத்தருக்கு எங்க குரூப் பிளேனா எல்லாரும் உள்ள போயிருக்கணும்ல. இங்க யார் குரூப் பிளே பண்ணலன்னு சொல்லுங்க தர்ஷிகா. நீங்க விஷால் அருண் ஒரு டீம், அந்த அருண் அவங்க எல்லாம் போடும்போது வந்து கூட பவித்ரா சேர்ந்துடுறாங்க, ஆனந்தி சேர்ந்துடுறாங்க, அர்ஷிதா சேர்ந்துடுறாங்க, அருண் கூட சத்யால இருந்து எல்லாரும். அப்படி இல்ல, ராணவ், முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, சாச்சனா ஒரு டீம். ரஞ்சித் யாரோட டீம்? யார் டீமுமே இல்ல. அதான் பிரச்சனையே. ஆனா ரஞ்சித்தோட எடுத்து போய் ஜெஃப்ரி உள்ள வச்சானே. ஜெஃப்ரி உள்ள வச்சிட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த சௌந்தர்யா தான் அவர்ட்ட ஏதோ அந்த மாதிரி காப்பாத்துக்கா. 2வது ரவுண்ட்லயும் ஜெஃப்ரி ரஞ்சித் திருப்பி வச்சாரு. அதான் சொல்றேன். 2வது ரவுண்ட்ல ராணவ் அவுட் ஆயிட்டாரு. இது வந்து எப்படின்னா, இந்த கேமே செல்லாது, வெளியில வந்தெல்லாம் குடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப நீங்க இது ரொம்ப தெளிவா அந்த ரூல்ஸ் புக்ல போட்டிருக்கணும். இல்ல இங்க இருந்த டியூப் லைட் எல்லாம் முதல்ல இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். தெரியலையே. அப்புறமா எடுத்துட்டு போய் வச்சாங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மறுபடியும் சௌந்தர்யா அவுட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அவுட் ஆகணும்னே இருந்திருக்கு போல இருக்குது. 2வது ரவுண்ட்ல ராணவ் அவுட் ஆயிட்டாங்க. இந்த சௌந்தர்யா அவுட் ஆனதும் எப்படின்னா, பவித்ரா வந்து 2 புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. 2 புடிச்சு வச்சுக்கிட்டு சிவா அங்க இருந்து இழுக்க ட்ரை பண்ணி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறமா தான் இது தூக்கி போட்டாங்க. அப்புறமா சிவா எடுத்துட்டு போய் போறதுக்குள்ள இவங்க போய் வச்சுட்டாங்க. அது அன்ஷிதா வந்துட்டு ஒண்ணுதான் இருக்கு, வா 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 அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இத பண்ணாங்க. அன்ஷிதா பார்த்தனா அன்ஷிதா, பவித்ரா, ஆனந்தி, இப்ப அதெல்லாம் ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அடுத்து வந்து 3வது கேம் வந்தது. அது ஆக்சுவலா வந்து தர்ஷிகாவோட வார்த்தை எல்லாம் எனக்கு சரியே படல. மஞ்சரிக்கு வந்து அடுத்த கேம்ல 3வது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி 2 எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க கையில ஜாக்லின் ஒண்ணு இருந்துச்சு, ஆனந்தின்னு ஒண்ணு இருந்தது. அவங்க நினைச்சிருந்தா ஜாக்லின் இத குடுத்துருக்கலாம்ல. ரயான் கேட்டாரு அப்போல இருந்து. ஆனா ஆனந்தி இத வந்து பவித்ராட்ட கொடுத்தாங்க. பவித்ரா வந்து ஆனந்தி இது குடி, ஆனந்தி இது குடு, ஆனந்தி இது குடு, ஆனந்தி இத குடுறாங்க. அப்ப என்னன்னு சொல்றது மஞ்சரிய? நான் இதனால ரொம்ப அகைன்ஸ்ட்ங்க மஞ்சரிக்கு இந்த கேம்ல. அது ஆனா வந்து போக போக சொல்றோம் நாங்க எங்களுக்கு என்னதுன்றது. அப்ப வந்து இன்னும் சொல்ல போனா மஞ்சரியோட வேர்ட்ஸ், ஏய் கிளம்பு, முடிஞ்சா நேரா பேசு, ஒரு வேற மாதிரி மஞ்சரிய நாங்க வந்து இந்த இதுல பார்த்தோம். எப்பயுமே டீசென்டா தான் பேசுவாங்க மஞ்சரி. ஏன்னா முத்துக்குமரன் இவ்வளவு கீழே இறங்குனதே இல்ல. என்ன ஆனாலுமே அவர் தமிழ்ல அந்த ஒரு இது இருந்தது. அவரோட ஸ்லாங்க போடுவாரு, இது மதுரை ஸ்லாங்க வந்து போடுவாரு. அப்பப்ப வந்து இந்த மாதிரி வந்து நான் சொல்றேன், ஆனா அது வந்து இன்டீசென்டா இருக்காது, ப்ரொவோக்கிங்கா வேணா இருக்குமே தவிர்த்து இன்டீசென்டா இருக்காது. ஆனா இன்னைக்கு மஞ்சரி பேசுனது இன்டீசென்டா இருந்தது சௌந்தர்யா கிட்ட அவங்க பண்ணது. அவர் மாதிரி இவங்க சௌந்தர்யாவை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன நீ முணுமுணுத்துட்டே இருக்கிற, முடிஞ்சா நேரா வந்து பேசு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சது. ஆனா அவங்க சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் வந்து ரயான் கிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்டயா பேசுறேன். சௌந்தர்யா வேணும்னே தான் பேசுனாங்க. அவங்க அப்படிதான் பேசுறதே, அவங்க அப்படிதான் இதுல பேசுறதுன்னு. நீங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலா போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு உங்களோட தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல நீங்க இழக்கிறீங்கன்னா அப்ப நீங்க வந்து என்ன சொல்றது, இறங்கிட்டீங்க. இன்னொரு கேம்காக என்ன வேணா செய்வீங்க போல இருக்கு. இப்ப மஞ்சரி கையில ஜாக்லினோட பொம்மை இருக்கு, ஜாக்லின் கையில தீபக் இருக்கு. என் பொம்மை எப்ப உள்ள போதோ அப்பதான் தீபக் போடுவேன். மஞ்சரிய கையில வச்சிட்டு இருக்காங்கன்னா அன்ஷிதா மஞ்சரி அவுட் பண்ணுன்றதுக்காக கையில வச்சிருக்காங்க. சோ இவங்க 3 பேரும் போகாம வெளியிலேயே இருந்துட்டாங்க. அப்ப வந்து இந்த கான்வர்சேஷன் எல்லாம் வந்துச்சு. அப்ப ஆமா, தீபக் வந்து எனக்காக நீ இருக்க வேண்டாம் அன்ஷிதா, நீ சேச்சி நீ போய் போட்டு. உங்களுக்கு அவங்க சேச்சிங்களாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒருங்க சேச்சி. அவங்க என்னங்க சேச்சி வந்து உங்களோட ஒரு 10 வயசு கம்மியா இருப்பாங்களா?
அவங்க ஊருக்கே சேச்சி. ஏன் உங்களுக்கு எப்படிங்க சேச்சி? சீனியர்ன்றாங்க அவங்க எல்லாம். தங்கச்சி மலை கூட சேச்சின்னு சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு அது தெரியல. என் சேச்சினா நம்மளுக்கு தெரிஞ்சதுல அக்கா. அப்ப வந்து சௌந்தர்யா வந்து சொன்னாங்க, இவங்க மஞ்சரி சொன்னாங்க, உனக்கு பேசவே தெரியல. என்னன்னா சௌந்தர்யா சொன்னாங்க, ஆமா உங்களுக்கு நல்லா சமாளிக்க தெரியும்னா எனக்கு பேச தெரியாதுதான். அது ஒரு பெர்ஃபெக்டான பாயிண்ட். ஏன்னா மஞ்சரியால சமாளிக்கிறதுன்றது எப்பா அவங்களால எப்படி வேணா சமாளிக்க முடியுது. அத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த இதை வந்து உள்ள எடுத்துட்டு போய் வைக்கணும். அதுக்கு வந்து ஜாக்லின் சொன்னாங்க, நீ உள்ள எடுத்துட்டு போய் வெய்யே, நான் உனக்காக நிக்கிறேன், என்ன ஆனாலும் சரி நான் நிக்கிறேன் அப்படின்னாங்க. இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு. சோ இவங்க போகணுன்றதுனால உள்ள வச்சுட்டு போனாங்க. உட்காந்துட்டு நீதான் போய் உள்ள வெய்ய அப்படின்னு ஜாக்லின் சொல்றீங்களே, உங்களுக்கு எப்பேற்பட்ட கேவலமான ஒரு கேம். உங்களது அங்க இருக்கு, நீ கொண்டு போய் வச்சா அவ என்னோடது வைக்கிறேன்றா. அவ வைக்க மாட்டேன்னு தானே சொல்றா. அதனால இதை வச்சிடணும் அப்படின்னு ஏன் அவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். தீபக் வந்து மஞ்சரியோட டீம், முத்துக்குமரனோட டீம். அது அன்ஷிதாக்காக மட்டும் இல்ல, அவங்க டீமுக்காக அவங்க நினைச்சாங்க. பட் அது அவங்க சொல்லல. அவங்க எல்லாருக்கும் அப்புறம் எப்படி பொற்றையா ஆயிடுச்சுன்னா, தீபக் வந்து அன்ஷிதா தான் தீபக்காக நிக்கிறாங்க, 2 பேருமே தீபக்காக தான் நின்னாங்க. இதுதான் உண்மை. அன்ஷிதாக்கு மெயினா என்னன்னா மஞ்சரிய அவுட் பண்ணணும் அன்ஷிதா நினைச்சது. அதுவும் எதுக்காக அவுட் பண்ணணும்னா, இப்பதான் கேம் ஆரம்பிச்சதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஹர்ட் ஆயிடுச்சு. மஞ்சரியால நிறைய பேர் ஹர்ட் ஆயிட்டாங்க. அதுவும் இந்த போன வாரத்துல இருந்து இது வரைக்கும் அவங்க நிறைய பேரை பகச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களால எதுவுமே தாங்கவே முடியாம அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க போய் கேட்டாங்க அன்ஷிதா கிட்ட, உனக்கு என்னதான் பிரச்சனை என் மேல அப்படின்னு. இல்ல தீபக் உள்ள போயிட்டா வந்து நான் வச்சிடறேன்னு சொன்னோன்னே அதை எடுத்து வந்து முத்துக்குமரன் சொன்னோன்னா, முத்துக்குமரன் வந்து ஃப்ராடு சொல்லிட்டாரு. என்னங்க நினைச்சிட்டு இருக்காரு அவரு? அவரு வார்த்தையை விட்டாரு. இன்டீசென்ட்டா பேச மாட்டாருன்றதவரு அவரு வார்த்தையை விட்டாரு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நமக்கு 1 hour காட்டும் போதே இப்படி இன்னும் ஃபுல்லா என்ன நடந்தது. ஆமா, நாங்க இன்னும் பார்த்தா முக்காவாசி அவர் பண்ற தப்ப காட்டுறதே கிடையாது. மஞ்சரி வந்து ஜாக்லினோட பொம்மையை உள்ள எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லின் உட்காருன்னு சொன்னா. இதான் சௌந்தர்யா சொன்னாங்க, போய் பேசுறீங்கன்னு. உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு, நீங்க போனீங்க. இதுதாங்க போய். உண்மையை மறைக்கிறதும் போய் தான். உங்களோட டிஃபீட்டை நீங்க சொல்லக்கூடாதுன்றதுக்காக பாஷா அப்படி சமாளிக்கிறீங்கல்ல. உண்மையை சொல்லிருக்கலாமே. என்னால நேச்சர்ஸ் கால அடக்க முடியல, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு எத்தனை வாட்டி சொன்னீங்க அந்த முத்துக்கு வந்து இது கொடுத்தப்போ, நான் நேச்சர்ஸ் கால் போனேன். அன்னைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டப்போ சொல்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிஜமாவே முத்துக்கிட்ட மட்டும் பொறுமையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருக்கிட்டயுமே ஒண்ணு சொல்ல. ஜாக்லின் புரிஞ்சுக்கிட்டு, நீங்க எனக்காக எல்லாம் போல, நான் இருக்கேன் நம்பிலாம் நீங்க போல, உங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணும் போனீங்க, அவ்வளவுதான். ஆனா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த, நான் நிக்கிறேன்னு, நான் அந்த வாக்குல நிப்பேன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அகைன்ஸ்ட் தான் மஞ்சரிக்கு. ஆனா அவங்க கிரிட்ல நின்னாங்கல்ல ஜாக்லின், நான் உனக்கு வாக்கு கொடுத்த, நான் நிக்கிறேன்னு. ஹேட்ஸ் ஆஃப் 3:30 வரைக்கும், நைட்டு 3:30 வரைக்கும் அன்ஷிதாவால சுத்தமா முடியாம ஓட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு லுங்கி எல்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க வெளியில இருந்து எதையும் குடுக்க கூடாது, அவங்களுக்கு வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேரத்துல லுங்கி எல்லாம் எடுத்துட்டு வந்து அன்ஷிதா கொடுத்தாங்க குளிருக்கு. ஆனா ஜாக்லினுக்கு யாருமே எதுவுமே எடுத்து வந்து குடுக்கல. ஏன்னா அவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஆனா வந்து குடுக்க கூடாதுன்னு. வந்து லுங்கிய கொடுத்தது வந்து அந்த காரணம் இல்ல, வேற ஒரு காரணம். அவங்க பாத்ரூம் போயிட்டாங்களா கூட தெரியாதுன்றது. அவங்க சொன்னாங்கல்ல, நான் அப்படியே கூட போயிடுவேன்னு சொல்லிட்டு. மஞ்சரி சொன்னாங்க, நான் பேண்ட்லயே போனா கூட பரவாயில்ல நின்னு இருப்பேன். அதுதான், அதுக்காக மேல வந்து ஒரு லுங்கிய கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லுங்கி அங்க வெளில காஞ்சிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள இருந்து எடுத்துட்டு வந்தா அது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். ஆனந்திக்கு ஒண்ணு 1008 பேசுவாங்க. ஆனந்தி அவகிட்ட எதுவும் பேசாது, அவளே ஹர்ட் ஆயிருக்கு. அவங்க என்ன ஹர்ட் ஆனா, இத வந்து மஞ்சரியோட பொம்மைய உள்ள வச்சிட்டதுக்கு அப்புறமா அன்ஷிதாக்கு வந்து வெளில வந்தப்ப ஜாக்லின் கட்டி பிடிச்சாங்க. அப்பயே வேண்டாம் வெறுப்பா போனோம். அவன் வந்து தீபக் வந்து போட்டுருங்கன்னாங்க. போட்டா தீபக் உட்கார்ந்து தூங்குறாரு. இந்த விளையாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் தீபக்னோன்னு அவருக்கே அவரை பத்தி கவலை இல்ல. நீங்க இல்ல, அது ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அவர் நாமினேஷன்லயும் இல்ல, அவரால ஓடவும் முடியல. தாங்கி ஓடணும். அப்புறம் என்ன கரெக்டா தானே பண்ணிருக்காங்க. இத ஒரு சாக்கா வச்சுட்டு அவர் அவ்வளவு வலியிலும் அவ்வளவு இதுலயும் அதுலயும் லொட்டுலயும் நொசுக்கலையும் இதுக்கு அவர் இருக்கவே தேவையில்ல. ஆனா சௌந்தர்யால செம அகைன்ஸ்ட். அந்த பொம்மை உள்ள போச்சு, நான் எல்லாரும் எரிச்சிருவேன் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த வீடே தீப்பத்தி எரியும்.
ஆனாலும் விட்டுட்டாங்க. இவங்க போனாங்க. ஜாக்லின் தனியா நின்னு அதை வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா இதுதான் கேம். ஒருத்தர் இந்த மாதிரி இது பண்ணிட்டு தான் இந்த கேம் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரெங்த் எப்படி காட்டுறது? ட்ரஸ்ட்வர்தி பர்சன் சொல்லிட்டு காட்டுறாங்கல்ல அவங்களோட. நாளைக்கு மஞ்சரி கண்டிப்பா ஜாக்லினை வந்து வின் பண்ணலாம் வைக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க கேம தான் ஆடுவாங்க. ஆனா ஜாக்லின் ஸ்கோர் பண்ணாங்க பாருங்க, இது பயங்கரமான ஸ்கோரிங். எந்த சீசன்லயுமே இது நடந்தது கிடையாது இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் இருந்திருக்காங்க நைட்லாம். லாஸ்ட் ஃபைனலா போறதுக்காக தாமரையும் இவங்க ஒண்ணு நிறைய டிக்கெட் டு ஃபினாலே நிறைய டாஸ்க் நைட் எல்லாம் நின்னு இருக்காங்க. அது டிக்கெட் டு ஃபினாலே அவங்க மேல அவங்களுக்காக. நான் இப்ப அத சொல்ல வரல, இது சாதாரண ஒரு டாஸ்க். அந்த டிக்கெட் டு ஃபினாலேயே அவருக்கு விட்டு குடுத்துட்டாரு லாஸ்டா. நீங்க இதெல்லாம் ப்ரோமோவா போடாம ஒரு தர்ஷிகா வந்து கவலைப்பட்டதும், அன்சிதா அழுததும், தர்ஷிகா ஏதோ ஒரு தர்ஷிகா அக்கா முடியல. முதல்ல தர்ஷிகா பிரச்சனை பொம்மைக்கு, ரெண்டாவது தர்ஷிகா சண்டை போட்டது, மூணாவது தர்ஷிகாக்காக அன்சிதா அழுதது. கன்றாவே அந்த 3 ப்ரோமோவும். ஆனா எபிசோட்ல டால் டாஸ்க் வேற லெவல்ல இருந்துச்சு. இத்த காட்டுறதுக்கு எங்களுக்கு யாருக்குமே வந்து பண்ண முடியல. எனக்கு அதுதான் செம்ம கடுப்பா இருந்துச்சு. வேற ஏதாவது இருக்குதா சொல்றதுக்கு? கிடையாது. அவ்வளவுதாங்க, இதான் இன்னைக்கு நடந்தது. நான் வந்து ஐம் ஹைலி ப்ரௌட் ஆஃப் ஜாக்லின். என்னாலலாம் கண்டிப்பா ஒரு அவங்களுக்கு ஆக்சுவலா ரெஸ்ட் ரூம் வந்தோம், நேச்சர்ஸ் கால் வந்தோம், அவங்க அவ்வளவு நேரம் அடக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 மணி ஆர் சம்திங் அந்த இது ஆரம்பிச்சது, 7:30. அப்போல இருந்து 3:30 வரைக்கும். இதுக்கு நடுவுல பவித்ரா ஒரு சீன் போட்டாங்க. இவங்க எல்லாம் சாப்பிடாம இருந்தா நானும் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு. இந்த மாதிரி அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாம் உட்காந்து கேம் ஆடணும்னு சொன்னா அப்ப சாப்பிடாம தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா வந்து சோறு ஊட்டி விடுவாங்களா பக்கத்துல நின்று நீங்க கேம் ஆடினா? எனக்கு சாப்பிட எனக்கு பத்தல அப்படின்ட்டாங்க. அதுதான் ஒண்ணு. அருண் அதுக்கு மேல ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. அருண் செம்மையா ஆடுறாரு. இப்போ தயிர் சாதம் கொடுத்தோமேமா, தயிர் சாதம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். தயிர் சாதம் கொஞ்சமா, நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு 2வது நிறைய உங்களுக்கு தான் தயிர் சாதம் கொடுத்து, அது எனக்கு பத்தல. அவங்க அடுத்த சாச்சனாவா மாறலாம்னு பாக்குறாங்க பொழுது. ரொம்ப நல்ல சாச்சனாக்கு மட்டும் கொடுக்குறாங்க, நமக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க? நம்மளும் கேட்போம், கேட்டுதான் பாப்போமே அப்படின்றாங்க. அப்புறமும் வந்து சாதம் இருந்ததுன்றாங்க, சாதமும் தயிர் இருந்ததுன்றாங்க. அப்புறமா தயிர் உட்காந்து சாப்பிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் பத்தலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். சோ உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். டால் டாஸ்க். பாய்.